இந்த ஸ்கந்தாலய ஆசிரமம் அப்படின்ற இடத்துல பாம்பன் சுவாமிகள், முருகப்பெருமான், வாராகி அன்னை, அசித்தாங்க பைரவர், யோக கணநாதர் இருக்காங்க. ஷடாக்ஷர சண்முகநாதன் 6 முகமும் 12 கரங்களும் கொண்டுங்க இருக்காரு. குழந்தை இல்லாம வந்தவங்களுக்கு பல பேருக்கு நம்முடைய முருகப்பெருமானை நோக்கி இருந்த சஷ்டி விரதத்துல குழந்தையானது பிறந்திருக்கு. வாராகி அன்னைக்கு பூசணிக்காய் தீபமானது ஏற்றணும். இந்த தீபமானது ஏற்றும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு விலகுது அப்படின்றத கண்டிப்பா உங்களால பலனானதை கை மேல பார்க்க முடியும். 2 டன் அளவுக்கு மிக பிரம்மாண்டமான திருமேனி நம்முடைய ஆலயத்துல பாம்பன் சுவாமிகளுக்கு இருக்குங்க. ஷடாக்ஷர சண்முகநாதர் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது அதுக்கான ஒரு பலன் உங்களால உணர முடியும். ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஸ்கந்தாலயா ஆசிரமம் காஞ்சிபுரத்தை அடுத்த சிறுவாக்கம்னு சொல்லப்படுற கிராமத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருவாலயம். இந்த ஸ்கந்தாலயா ஆசிரமம் அப்படின்ற இடத்துல பாம்பன் சுவாமிகள், முருகப்பெருமான், வாராகி அன்னை, அசித்தாங்க பைரவர், யோக கணநாதர் இருக்காங்க. விநாயகரானவர் யோக கணநாதரா இங்க இருந்து வரக்கூடிய எல்லோருக்கும் சகல யோகங்களும் கொடுத்துட்டு இருக்காரு. முருகப்பெருமான் 6 முகம் கொண்டு ஷடாக்ஷர சண்முகநாதனா இருக்காருங்க. ஷடாக்ஷர சண்முகநாதன் 6 முகமும் 12 கரங்களும் கொண்டுங்க இருக்காரு. என்ன மாதிரியான வேண்டுதல் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் குழந்தை செல்வமும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திருமண தடையானது விலகணும் அப்படின்றதுக்கு நம்ம முருகப்பெருமான் இங்கே வந்த அன்பர்கள் பலனடைந்து எங்ககிட்ட சொன்ன விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேன். குழந்தை இல்லாமல் வந்தவங்களுக்கு பல பேருக்கு நம்முடைய முருகப்பெருமானை நோக்கி இருந்த சஷ்டி விரதத்தில் குழந்தையானது பிறந்திருக்கு. திருமண தடையாக இருக்குது அப்படின்னு வந்தவங்களுக்கு திருமணமானது நடந்திருக்கு. நிலம் சார்ந்து வீடு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்களுக்கும், கணவன் மனைவி 2 பேருக்கும் நடுவில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அவங்க 2 பேருக்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒற்றுமையானது இல்லை அப்படின்றவங்களுக்கு பலரும் பலனடைந்து தனித்தனியாக வந்தவங்க ஒன்றா வந்த நிறைய பேரை நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம். 6 முகமும் 12 கரமும் இருக்கு இல்லைங்களா? அந்த 12 கரம்னு சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆயுதங்களும் காக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். நமக்கு வேண்டியதை காத்து நமக்கு அருளக்கூடியவராகவும், நமக்கு இருக்கக்கூடிய தீங்கினையும் தீவினையும் கர்ம வினைகளையும் அழிக்கும் வகையிலும் முருகப்பெருமான் நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் வீற்றிருக்காரு. நீங்கள் சுற்று வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஷட்கோணத்தில் தான் உங்களுக்கு அமைப்பே இருக்கும், மூலவரோட அமைப்பே. அது ஒரு தனி சிறப்பு. ஷடாக்ஷர முருகன் அப்படின்னும் பொழுது 6 கொண்டு தான் எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருந்து, அதனால தான் 6 முகன் நமக்கு அனைத்தையும் கொடுப்பாரு. ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், மகோரம், சத்யோஜாதம், அதோமுகம்னு சொல்லப்படுற 6 முகம் கொண்டு நமக்கு வேண்டிய அத்தனையும் அருளும் வகையில தான் முருகப்பெருமான் நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் குரு தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஐயாவால் நிறுவப்பட்டிருக்காரு. அடுத்ததா அனுக்கிரக வாராகி அன்னை. அது என்ன அனுக்கிரக வாராகி? வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அனுக்கிரகமானது செய்யணும். சாந்த ஸ்வரூபினியா இங்க அம்மாவை உட்கார வச்சிருக்காங்க. வாராகி அன்னை அப்படின்னாலே நம்ம எல்லாரும் ஸ்ரீ சக்கரம் தான் சொல்லுவோம். ஆனா வாராகி அன்னைக்குன்னே ஒரு குறிப்பான சக்கரம் இருக்கு. அந்த சக்கரம் என்ன ஒரு பிம்பத்தில் இருக்குமோ அந்த பிம்பம் தான், அந்த சக்கர வடிவம் தான் நம்ம கோயிலாகவே இங்கே பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. சுத்து கோயிலில் நீங்கள் பார்க்கும் பொழுது சாகினி, காகினி, லாகினி, ராகினி, டாகினி, ஹாகினின்னு சொல்லப்படுற 6 தேவதைகளும் இருப்பாங்க. அவங்க 6 பேரையும் கடந்து நம்ம உள்ளே போய் அனுக்கிரக வாராகி அன்னையை பார்க்க வேண்டியதாக இருக்கும். இவங்க 6 பேரும் யாரு அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுப்தி, ஆக்ஞான்னு சொல்லப்படுற ஆதார சக்கரங்களுடைய பெண் தேவதைகளா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பஞ்சமி தினங்கள்ல, வளர்ப்பிறை பஞ்சமி ஆகட்டும், தேய்பிறை பஞ்சமி ஆகட்டும், வளர்ச்சி வேணும்ன்றதுக்கு வளர்ப்பிறையும், தேய்பிறை பஞ்சமி கால வழிபாடுகள்ல வாராகி அன்னைக்கு பூசணிக்காய் தீபமானது ஏற்றணும். பூஷ்மாண்ட தீபம்னு சொல்லுவாங்க. பூசணிக்காவை 2ஆ கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் மொத்தத்தையும் எடுத்துட்டு 5 பொட்டானதை வச்சு சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை ஊற்றி அதில் சிகப்பு நிற திரியானது இட்டு நம்ம அரிசி பரப்பி இந்த தீபமானது ஏற்றும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு விலகுது அப்படின்றத, இன்னும் ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுடைய விளக்கை நீங்கள் பார்க்கும் பொழுதே பல விஷயங்கள் உங்களுக்கு அந்த விளக்கே உணர்த்தும். அப்படி பல வகையில் இருக்குது. குறிப்பு வராகி அன்னை அப்படின்னாலே 1, 3, 5, 7, 9ன்ற மாதிரி இந்த ஆட் நம்பர்ஸ் நம்ம சொல்லுவோம். அத்தனை முறை நீங்கள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறீங்கன்னும் பொழுது கண்டிப்பாக உங்களால் பலனானதை கை மேலே பார்க்க முடியும்.
பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்க அந்த தீபம் ஏத்தும் போதே உங்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உணர முடியும். இன்னொரு சிறப்பான விஷயம் சொல்லணும் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நவ மாதர்களா இங்க இருக்காங்க. இந்திராணி, பிராம்கி, வைஷ்ணவி, மாகேஸ்வரி, கௌமாரி, சாகம்பரி, சாமுண்டி, வாராகி, லலிதா பரமேஸ்வரின்னு சொல்லப்படுற நவ மாதர்களுக்கு முன்பாகத்தான் நம்ம இந்த விளக்கே ஆனது ஏற்றிட்டு இருப்போம். அடுத்ததா பாம்பன் சுவாமிகளுக்கு தனி சன்னதியானது கிட்டத்தட்ட 2 டன் அளவுக்கு மிக பிரம்மாண்டமான திருமேனி நம்முடைய ஆலயத்துல பாம்பன் சுவாமிகளுக்கு இருக்குங்க. பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை நோக்கி 6666 பாடல்கள் பாடியிருக்காரு. குருநாதர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, முருகர் கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்ன்றத வேண்டதை விட இறைவன் கிட்ட போயிட்டு நம்ம சரணடைகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நோய் தீர, பகை தீர, எல்லா விஷயங்களும் பாம்பன் சுவாமிகள் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு வேலுக்குள்ள ஒரு மந்திரம், எல்லாமும் அந்த வேல் நமக்கு கொடுக்கும். ஞானவேல், வெற்றிவேல், மந்திரவேல், சக்திவேல்னு சொல்லப்படுறது எல்லாமும் கொடுக்கும். பாம்பன் சுவாமிக்கு ஒரு தனி சன்னதி அப்படின்றது இருக்கிறதே நம்ம கோவில்ல மட்டும்தான் அப்படின்ற ஒரு சிறப்பம்சமும் இருக்கு. பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆவலும் ஆசையும் கொண்டு அவர் மேல் வைத்து இந்த காதலும் பற்று மூலமா கிடைத்த ஒரு வாய்ப்பாகத்தான் அவருடைய முக்தி கரை அப்படின்றது முருகன் காட்சியோடு நடந்தது. அப்படி பாம்பன் சுவாமிகள் தனி சன்னதியில கம்பீரமா அந்த பாம்பன் ராஜகுமர குருதாச சுவாமிகள்னு சொன்ன மாதிரி அந்த ராஜா மாதிரி இங்கே அமர்ந்திருப்பாரு. நமக்கு என்ன வேணும் வேண்ட தெரியாதா, மடவோனாகிய யான் சொல்லும் முழுங்கிலே சொற்குற்றம் பொருட்குற்றம் இருந்தாலும் முருகா என்னை நோக்கி வந்திருக்காங்க, ஒரு வழிகாட்டுதல்ல உங்களை நோக்கி வந்திருக்காங்க, அவங்களுக்கு தேவையான எல்லாமும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிறப்பான அம்சம் தான் நம்முடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் செஞ்சிட்டு இருக்காரு. அசிதாங்க பைரவர்னு சொல்லப்படுற பைரவர் 8 பைரவர்கள்ல ரொம்ப முதன்மையான பைரவர் அவர் தான். குருக்கான பைரவரா சொல்லுவாங்க. தன புத்திரகாரகன் தான் குருவுக்கு இருக்கக்கூடியது கிரக ரீதியா. அப்படி அசிதாங்க பைரவர் அப்படின்றவர் பொதுவாக எங்க பைரவர்னாலும் நாய் மேலதான் வாகனமா இருப்பார். ஆனா இங்க அன்னபக்ஷிக்கு மேல இருப்பாங்க. நமக்கு வேண்டியவை வேண்டாதவை என்னன்றதை பிரித்து நமக்கு தேவையான நல்லது மட்டும் நமக்கு என்ன வகையில வேணும், நமக்கு என்ன தன்மையில வேணும் அப்படின்றத புரிஞ்சு பிரித்து நமக்கு கொடுத்து வழிகாட்டும் குருவாகவே அந்த பைரவர் நமக்கு துணை நிற்பார். இப்படி எல்லா இறைவன்மார்களும் இங்க வீற்றிருந்து நம்முடைய குருநாதர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஐயா இறைவன் திருமேனிகளை இங்க வைத்து வழிபாடுகளும் பூஜைகளும் பல வித்தியாசமான வழிபாடு முறைகள் இங்க பின்பற்றிட்டு இருக்கும். அதுலேயும் குறிப்பா நீங்க ஸ்கந்தாலய ஆசிரமத்துக்கு உள்ள வரும்பொழுதே பல இறைவனுடைய சிலைகளுக்கு முன்பாக, திருமேனிகளுக்கு முன்பாக சித்தர்களுடைய உருவங்களை பார்த்திருக்கலாம். அப்படி சித்தர்களும் ரிஷிமார்களுக்கான ஒரு வழிபாடு நம்முடைய ஸ்கந்தாலயா ஆசிரமத்தில் ரொம்ப 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 முக்கியமான வழிபாடா குருநாதர் எப்பயுமே வலியுறுத்தி சொல்லுவாருங்க. அடுத்து இயற்கை சூழ்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமம் மாமரங்கள் சூழ்ந்திருக்குங்க. பொதுவாகவே காஞ்சிபுரத்துக்கே ஸ்தல விருட்சமாக சொல்லப்படுற ஒரு மரம் அப்படின்னா மாமரமாக தான் சொல்லுவாங்க. மாமரம் பொதுவாக எல்லா இறைவன்மார்களுக்குமே ரொம்ப முக்கியமான வரும். சிவபெருமானுக்கு வேதத்தின் சான்றாதான் காஞ்சிபுரத்தில் இருக்கு. முருகப்பெருமானுக்கு நம்முடைய வரலாறு ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே சூரபத்மனே மாமரமாக தான் நின்று இருப்பார். காஞ்சிபுரத்துக்கு ஒரு பாடலானது இருக்கும். மூறு முகங்கள் போற்றி முகம் பொழில் கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈர் ஆறு தோலே போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அன்னால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றின்னு சொல்லிட்டு அப்படி காஞ்சிபுரத்தில் காஞ்சி மாவடிக்கு கீழே விற்றிருக்கக்கூடிய 6 முகம் கொண்ட முருகப்பெருமான் பரவலாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அந்த ஒரு தாற்பயத்தின் பேரில் தான் இப்படி மாமரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் முருகப்பெருமான் 6 முகம் கொண்டு இங்கே நம்ம பிரதிஷ்டையானது செய்திருக்கோம். ருத்ராட்ச மரமும் ஆனது இருக்கு, முருகருக்கு உகந்த கடம்ப மரமும் இருக்கு, குருவா இருக்கக்கூடிய பைரவருக்கு உகந்த கல்லால மரமும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கதம்பவன வாசினின்ற ஒரு வரியானது வரும். அப்படி பல அற்புதமான அதிசய மரங்கள், மனோரஞ்சிதம், செண்பகம், பவழமல்லி இந்த மாதிரியான பூக்களும் பூத்து அனுக்கிரக வாராகி அன்னையின் நடமாட்டம் இங்கே இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சான்றா இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கு. இறைவனோட திருமேனிகளும் பூஜைகளும் நம்ம செய்யக்கூடிய மந்திரங்களும் பாராயணங்கள் எல்லாமே நம்ம ஒரு வழிமுறையா பண்ணிட்டு இருக்கோம். இந்த எல்லா விஷயமும் இங்கே நம்ம சரியான முறையில் தான் இருக்குது அப்படின்றத இயற்கையும் பிரபஞ்சமும் தான் நமக்கு உணர்த்தும். அப்படி குருவுக்கு கல்லால மரமும் முருகப்பெருமானுக்கு கடம்ப மரமும் அன்னைக்கு உகந்த புஷ்பங்கள் எல்லாமும் இங்கே இருந்து பாம்பன் சுவாமிகளுக்கும் ஸ்கந்தாலயாவுக்குமே ஒரு ஸ்தல விருட்சமாக ருத்ராட்ச மரமும் இங்கே இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நம்முடைய ஸ்கந்தாலயா ஆசிரமத்தில் மாதந்தோறும்
5 வழிபாடுகள் ரொம்ப சீரும் சிறப்புமா செஞ்சிட்டு இருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமான முதல் வழிபாடு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை. எந்த தமிழ் மாசம் பிறந்தாலும் அதில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை பாம்பன் சுவாமிகள் இயற்றிய சண்முக கவச அகண்ட பாராயணமானது நடைபெறும். காலையில 8 மணிக்கு தொடங்கி மதியம் ஒரு 2-3 மணி வரைக்கும் பாராயணமானது போகும். வளர்ப்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி ரொம்ப 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 முக்கியமான ஒரு நிகழ்வு. வளர்ச்சி வேணும் அப்படின்றதுக்கு தான் வளர்ப்பிறை பஞ்சமி, தேயணும் அப்படின்றதுக்கெல்லாம் தேய்பிறை பஞ்சமி பொதுவாக சொல்லிட்டு இருக்குது. தேயணும் அப்படின்னா கடன் தேயணும், நோய் தேயணும், பயம் தேயணும், இது எல்லாமே. அமாவாசை தினத்துல வெற்றிலை யாகமானது செய்துட்டு இருக்கும். இந்த 5 வெற்றிலை உங்களுடைய வீட்டில் நீங்க வச்சு வழிபாடு ஜும்சன்ற மந்திரம் எழுதி வழிபாடு செஞ்சுட்டு அந்த வெற்றிலை எடுத்துட்டு வந்து ஸ்கந்தாலயால அனுக்கிரக வாராகி அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த ஹோமம் பிருக்கிருதிகள் வேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நடத்தும். அந்த பிருக்கிருதிகள் வேள்விக்கு முன்பாக இந்த வெற்றிலையானது சமர்ப்பணம் செய்யும் பொழுது குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு, திருமண தடையா இருக்கு அப்படின்றவங்களுக்கு, ஜாதக ரீதியா பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்காகட்டும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பயம், இந்த மனோபயம் இருக்கு, திடீர்னு ஏதோ இந்த பில்லி சூன்யம் செய்வினை இந்த மாதிரியான பயம் இருக்குன்றவங்களுக்கு வராகி அன்னைக்கு நீங்க தீபம் போடும் பொழுது உங்களால கண்டிப்பா விமோச்சனமானது கண்கூடா பார்க்க முடியும். குழந்தை இல்லாம இருக்கு, திருமண தடையாக இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஷடாட்சர சண்முகநாதர் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களால அதுக்கான ஒரு பலன் உங்களால உணர முடியும். இன்னொரு குறிப்பான விஷயம் நம்ம ஸ்கந்தாலயா பத்தி சொல்லணும் அப்படின்னா, வேதாந்தம், சித்தாந்தம், ஆகமம் இது 3ம் ஒன்று குமிழ்ந்து தான் இப்போ வரைக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இறைவன் திருமேனிகள் ஆகட்டும், கோயிலுடைய அமைப்பாகட்டும், இயற்கை சூழ்ந்த விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமுமே அப்படிதான் நடந்திருக்கு. சுத்துத்தூண் எல்லாமே சித்தர்கள் கையாண்ட, ரிஷிமார்கள் கையாண்டு, குருநாதர் வலியுறுத்திட்டு இருக்கக்கூடிய யந்திர மந்திர பிம்ப வழிபாடுகளை நம்ம இங்க செஞ்சிட்டு இருக்கோம். வேண்டியவை எல்லாம் கொடுப்பதற்காகவும், சடுதியில் வந்து உங்கள் சங்கடங்களை அகற்றி எல்லா இன்பமும் கொடுக்கறதுக்காகவும், உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தடுங்கல்கள் எந்த விதமான ஒரு பின்னிருந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நம்மளை ஏதோ ஒரு விஷயம் தடுக்குதுன்னாலும் அத்தடுங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு குருவாயிருந்து உங்களுக்கு எல்லா யோகமும் கொடுக்கும் வகையில தான் பாம்பன் சுவாமிகள், முருகப்பெருமான், வாராகி அன்னை, அசிதாங்க பைரவர், யோக கணநாதரை நம்முடைய குருநாதர் நிறுவி ஸ்கந்தாலயான்னு சொல்லப்படுற ஒரு ஆசிரமத்துக்கு கொடுத்திருக்காரு. ஸ்கந்தாலயா காஞ்சிபுரத்திலிருந்து கொஞ்சம் பரந்தூர் போற வழியில சிறுவாக்கம்ன்ற கிராமத்துல அமைந்திருக்கு. நான் சொன்ன இந்த 5 விசேஷங்களும் மாதந்தோறும் நடக்கக்கூடியது. பங்கு கொண்டு உங்களுக்கான பலனும் பயனும் என்ன அப்படின்றத நீங்க வந்து உணரும் பொழுது கண்டிப்பா தெரியும். அதற்கு குருநாதரின் அருளும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை இறை சக்தியின் அருளும் பாத்திரமா இருந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நாங்களும் தினமும் வேண்டிக்கிறேன்.